வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விவசாயிகளின் நலன் கருதி நெல்லின் ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் கடிதம். சூலூர், கிணத்துக்கடவு, வால்பாறை ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் 1-to-1 சந்திப்பு. கோவை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் எனவும் திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு. ஆதி திராவிட பழங்குடியின சமுதாயங்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு சார்பில் சிறப்பு திட்டங்கள் அறிவிப்பு. வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு 36 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்க ஏற்பாடு. நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவையில் நடைபெறும் விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மும்முரம். பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவை வருகை தருவதை முன்னிட்டு ட்ரோன்கள் பறக்க தடை. மாவட்டம் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள். கோவை விமான நிலையத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. கோவை வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கோவை விமான நிலையம் சென்று பிரதமர் மோடியை இபிஎஸ் வரவேற்க உள்ளதாக தகவல். தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் நவம்பர் 22ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை மையம் தகவல். திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அதிராம்பட்டினத்தில் 76.20 மில்லிமீட்டர் மழை பதிவு. மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைப்பு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர் கனமழையால் வேதாரண்யேஸ்வரர் கோயில் வளாகத்தில் வெள்ளம் சூழ்ந்தது. கோயிலின் உள்பகுதி மற்றும் வெளிப்பிரகாரங்களில் 1 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் அவதி. எஸ்ஐஆர் விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கூறும் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது. திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ குற்றச்சாட்டு. பொதுச் செயலாளர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ 2க்கள் மட்டும்தான் வேலை செய்யறாங்க, அவர்களுக்கு மட்டும்தான் கணக்கீடு படிவம் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி. எஸ்ஐஆரில் உள்ள பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளாமல் பாஜகவுக்கு ஆதரவாக அதிமுக செயல்படுகிறது. லட்சக்கணக்கான வாக்குகள் எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்படும் என்ற அச்சம் உள்ளதாக என்ஆர் இளங்கோ பேட்டி. இந்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்ற பெரிய குழப்பத்தில் இருப்பதாலும் அந்த கணக்கீட்டு படிவத்தை முறையாக பூர்த்தி செய்யவில்லை என்றால் அல்லது பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டால், அந்த கணக்கீடு படிவத்தை திருப்ப கொடுக்காம விட்டுவிட்டால் அவர்களுடைய வாக்குரிமை பீகாரை போன்று தமிழகத்திலும் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி.
கல்வி அறிவு பெற்ற வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு எஸ்ஐஆர் பணி சிரமமாக இருக்கும்போது அங்கன்வாடி பணியாளர்கள் எப்படி செய்வார்கள் என சீமான் கேள்வி. எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஒப்புக்கு போராட்டம் நடத்தியதாகவும் விமர்சனம். அவர்களுக்கே அது சிரமம்னா அடித்தட்டில் இப்போ நீங்கள் ஹெல்த்து ஆஃபீஸர் இல்லை, லேபர், இந்த மாதிரி ஆட்களை அங்கன்வாடியில் வேலை செய்கிற நம்மளுடைய அக்கா தங்கைகள், சத்துணவு பணியில் வேலை செய்கிற அக்கா தங்கைகள், இவங்கள தான் நீங்கள் பணியமர்த்தியிருக்கிறீங்க. அப்போ அது எப்படி? அது தகுதி வாய்ந்த அதிகாரிகளினுடைய எஸ்ஐஆர் பணிகளை எதிர்ப்பது போல எதிர்த்து நாம் தமிழர், தாவேக, அதிமுக வாக்குகளை நீக்க முயற்சி. திமுகவினர் மீது சீமான் பரபரப்பு குற்றச்சாட்டு. எதிர்ப்பு யாருக்கிட்ட தெரிவிக்கிறது? இந்த ஈனப்பயல்கள்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசினாலும் எது பேசினாலும் பயனில்லைன்னு போயிட்டா மக்கள். இப்ப ஏன் இதை திருத்தியே தீரணும்ன்ற? ஏன்னா உனக்கு இங்க ஓட்டு இல்லை, அப்ப நீ பீகார் மாதிரியே இங்க வருவ. வந்து இந்த திமுக போகும்போது ஒரு வேளை அந்த வரவேற்புல என் படம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க, அந்த வீட்டில் ஓட்டு இருக்குமா? தமிழ்நாட்டில் வெங்காய தாமரை வேண்டுமானால் மலரலாம், தாமரை மலராது. பாஜகவுக்கு எதிராக சீமான் கருத்து. உள்ளத்திலும் கோயிலும் தாமரை மலர வேண்டும் சொல்லியிருக்காரு சேகர் பாபு. கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். அர்ச்சகர் வரைக்கும் தண்ணியிலே மலர்றதில்லை. ஆசைப்படுறாரு. பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டம். ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் என பல்வேறு இடங்களிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிப்பு. தஞ்சையில் இளையோருக்கான ஆண்கள் ஹாக்கி உலகக் கோப்பையை அறிமுகம் செய்தார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். மழைக்காலம் என்பதால் பள்ளிகளில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பேட்டி. செயல் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்ட உத்தரவுகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யக்கோரிய வழக்கு. 2 வாரங்களில் பதிலளிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரி முழக்கம் எழுப்பினர். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன பிரச்சனை? அதாவது இந்த வழியை நேரா போனீங்கன்னா வாய்க்கால் இருக்கு. சரி. பயிர் காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டியில் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள்.
குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. சாலை ஓரம் நிறுத்தப்படும் வாகனங்கள் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்து வரும் பேருந்துகளால் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள். தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு இயக்கப்படும் 150 ஆம்னி பேருந்துகள் கடந்த 10 நாட்களாக இயக்கப்படாமல் நிறுத்தம். ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் சுமார் 22 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேதனை. நாகையில் 3வது நாளாக கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட 3700க்கும் மேற்பட்ட படகுகள். பலத்த காற்று எச்சரிக்கையையொட்டி அக்கரைப்பேட்டை, கோடியக்கரை உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தூத்துக்குடியில் 5வது நாளாக கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள். கனமழை எச்சரிக்கையால் ஆயிரக்கணக்கான நாட்டு படகு மற்றும் விசைப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. 24 அடி கொள்ளளவு கொண்ட ஏரியிலிருந்து 1200 கன அடி நீர் வெளியேற்றம். ஆண்டிப்பட்டி கடமலைக்குண்டு அருகே தொடரும் காட்டு யானைகளின் அட்டகாசம். 80க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை பிடுங்கி எறிந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி அமைச்சர் சேகர் பாபு நேரில் ஆய்வு. தனது மனைவியுடன் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை தரிசித்தார். புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழாவையொட்டி பாரம்பரிய முறைப்படி ஏற்றப்பட்ட பாய் மரம். சிறப்பு துவாவுடன் நடைபெற்ற விழாவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. டெல்லியில் உள்ள நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. 2 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு விடுக்கப்பட்டதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சாலைகளில் தஞ்சம். अरुण भट्टाचार्य का फोन आ रहा है. अरुण भट्टाचार्य का फोन आ रहा है. கார் குண்டுவெடிப்பை தொடர்ந்து டெல்லியில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக ஹரியானா அல்பலா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் அதிரடி ஆய்வு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை வருத்தம் தெரிவித்தது ஐநா. அனைத்து சூழ்நிலைகளிலும் மரண தண்டனை விதிக்கப்படுவதை எதிர்ப்பதாகவும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்டேரஸ் தகவல். உள்ளாட்சி தேர்தல்கள் முடியும் வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு சார்பில் மனு தாக்கல்.
தில்லியில் கடும் பனிமூட்டம் மற்றும் காற்று மாசு அதிகரிப்பு. லாரிகள் மூலம் தண்ணீர் தெளிக்கும் பணி தீவிரம். இருபத்தி 2ஆம் தேதி முதல் இந்திய சுற்றுலா பயணிகள் விசா இல்லாமல் வருகை தட ஈரான் அரசு தடை. ஐரோப்பா, மத்திய ஆசிய நாடுகளுக்கு செல்ல முக்கிய மையமாக உள்ள நிலையில் ஈரான் அரசு நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1120 குறைவு. ஒரு சவரன் 91,200 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கம் 11,400க்கும் விற்பனை.